ஒருத்தனை இப்ப போட்டு சாவடி அடிச்சுட்டு வரையுதுங்க. பைந்தாங்கோலி பைந்தாங்கோலி. டான்ஸ் ஆடாதனால அவனுக்கு கிஃப்ட் இல்ல. காட்டுறா மூஞ்சிய. நீயே தானே ட்ரிம்மர். யாருக்குன்னா இந்த மாதிரிலாம் தோந்தா இந்த மொட்டை மாடல வந்து நின்று இங்க இருந்து எட்டி பார்க்கும் போது இது கீழே ஃபுல்லா கீழே பார்க்கும் போது மேல இருந்து கீழே குதிக்கலாம். இந்த 5 ரூபாய் பிஸ்கெட்ல வர இந்த ஓனா மாதிரியே இல்ல. ஓகே, குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். நான் காலையிலேயே ஏஞ்சி ரெடி ஆயிட்டு வெளியே போகணுமா இருக்கு. அதனால பையன் இப்பதான் ஏஞ்சி அப்படியே சுத்தின்னு இருக்கிறான். நம்ம போயிட்டு வந்துடலாம் ஒரு 2 hours போயிட்டு நம்ம அங்க பாப்போம். பாய்ஸை பாக்குறதுக்கு தான் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரணும். கஷ்டம் அப்படியே எல்லாரையும் காட்டுறேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். யாரையும் பார்க்கல இல்லையா நீங்க? வேற யாரு பிரவீன் ராகவ் பார்த்துருப்பீங்க. எனக்கு யாரையும் பார்த்தது இல்ல. பாக்கலாம். அங்க அவங்க எல்லாம் வேற கேமரா ஷெய் வேற. அவங்களுக்கு இந்த கேமரா பார்த்த உடனே மாதிரி அவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் காட்ட பாக்குறேன். எனக்கு காட்ட முடியலன்னா ஐம் சாரி. அதனால கல்மீன் இருக்கா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. என் ட்ரிங்க் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. ட்ரிங்கோட டீடைல்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் வீடியோஸ்ல தான் இருக்கும். அதனால என் ட்ரிங்க் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. நான் ட்ரிங்கை குடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன். நான் வர மட்டும் ஒழுங்கா இருக்கணும், இருக்க மாட்டாங்க. சரி ரைட்டு. அட்டகாசம் பண்ணினே எனக்கு எதுவும் இல்ல. அவன் எப்படியா எங்க அம்மா கிட்ட பண்ண மாட்டான். சரி நான் போயிட்டு முடிச்சுக்கின்னு வந்துடுறேன். சரிடா உஷாரு. லேப்டாப்ல கேம் ஆடினு வாங்க கிளம்புறா. நீ கொல்றதான் நீனா இவனை பார்த்து இந்த சைஸ பார்த்தா என்ன பெரிய பையன் மாதிரி தெரியுது. பெரிய பையனா இவன்? நில்லு, இங்க வா இங்க வா இங்க வா நில்லு. இவனை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த 5 ரூபாய் பிஸ்கெட்ல வர இந்த ஓனா மாதிரியே இல்ல. சரி நான் போயிட்டு வரேன். ஓகேவா? உங்க பையன் என்ன பண்ணீங்க? இஸ் மிஸ்டர் கோபி. இவன் தான் அது. அதனால இவன் தான் இப்போதைக்கு இவன் கூட தான் போயிட்டு இருக்க. அந்த மெயின் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டு இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன். த கிரைம் இருக்கிற நொண்டி வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஆராமா சுத்தின்கிற கடையம் போடல. இவன் தான் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அன்னைக்கு என்ன கார்ல வந்து கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினவன் இவன் தான் ஜெய் மனோஜ். என்ன பண்ற? தலையே திருப்படா. நீயே ட்ரிம்மர் விட்டு இருந்து தானே திருப்பு. காட்டுறா மூஞ்சிய. நீயே தானே ட்ரிம்மர். ஜெய் மனோஜ். விஷால் தானே? விஷால். உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நானே எடுத்து கீழே போடுறேன். ஸ்க்ரோலிங்ல விடுறோம் வந்து. யாரோ வீட்டு மொட்டை மாடி மேலே ஏறி நின்னுங்கிறேன். சரிதா? நல்லா இருக்கு வியூ. ஆனா மேலே ஏறி வரக்குள்ள சுஸ்தாயிடுச்சு. இருக்கிற அடி உதயங்களை பத்தாம இந்த நோண்டி வேலை சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன் நான். பாருங்களேன் கோயில். நல்லா டிஃப்ரெண்ட் வியூஸ், நிறைய வியூஸ் தருது. டிமார்ட் தருதாங்க. இருங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். சரிதா? டிமார்ட் நல்லா இருக்கீங்க வந்து உட்காந்துதா. ஆனா யாரும் வீட்டுது மேலே வந்து உட்காந்துக்கிறோம். அங்க மான்டியா டெக் பார்க் ஏதோ டவருங்க எல்லாம் இருக்குது. எல்லாமே மொத்தமா கவர் ஆகுதுங்க. நைஸ் வியூ. நல்லா இருக்கு இந்த மாதிரி மொட்டை மாடல வந்து நிக்கிறது. யாருக்குன்னா இந்த மாதிரிலாம் தோந்தா இந்த மொட்டை மாடல வந்து நின்று இங்க இருந்து எட்டி பார்க்கும் போது இது கீழே ஃபுல்லா கீழே பார்க்கும் போது மேல இருந்து கீழே குதிக்கலாம். கீழே குதிக்கலாம்னா இந்த ஜம்பிங் பண்ணா எப்படி இருக்கும்? கீழே போயிட்டு இந்த சின்ன வயசு கார்ட்டூன்ல மேல இருந்து குச்சி கீழே போய் நிப்பாங்களே அந்த மாதிரிலாம் குச்சி நம்மளும் ட்ரை பண்ணலாமா? எனக்கு இப்ப இங்க தான் தோணுச்சு இந்த சைட்ல வந்து பார்க்கும் போது. இங்க இருந்து குச்சி அந்த பில்டிங் மேல போய் நிக்கணும்னு. ஏன்னா நான் சூப்பர்மேன் மாதிரி ஆல்ரெடி எலும்பு வச்சு உட்காந்துக்கிறேன். இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா அதெல்லாம் பண்ணலான்னு வரும். வீட்டுக்கு போகணும். அதனால வீட்டுக்கு போயிட்டு வரேன். கீழே நான் வேற கத்துவான் இல்லைன்னா. அதனால வீட்டுக்கு போயிட்டு சந்திக்கிறேன். சார் ஏன் கேஸ் பண்றோம்? லெஜெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அவனுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் டான்ஸ் ஆடினான்னு சொன்னேன். அவன் ஆடுறது இல்லைன்ட்டான். அதனால அந்த கிஃப்ட் வரும். அந்த கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா அவனுக்கு நான் தர மாட்டேன். அந்த கிஃப்ட் வரும்போது நான் தான் வாங்குவேன். அந்த கிஃப்ட் அவனுக்கு இல்ல. டான்ஸ் ஆடுறதுனால அவனுக்கு கிஃப்ட் இல்ல. அப்போ உனக்கு கிஃப்ட் கிடையாது. ஒண்ணுமே பண்ணல. அதான் வர சும்மா கைத்தான். ஐயோ அஸ்குனாங்கோ அச்சிடுவேன். யார் அடிச்சுன்னு இருக்கிறது பாத்தீங்களா? அவன் என்ன அடிச்சுங்கிறா? நான் அவன் அடிக்கிற மாதிரி போய் பேசுறான். இங்க பாருங்க எப்படி பிடிச்சு யார் பிடிச்சிருக்கிறது பாத்தீங்களா? கிஃப்ட் வரக்குள்ளே அவன் டான்ஸ் ஆடினானா டான்ஸ் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவன் கிஃப்ட் இல்லை. அதனால கடைசியில அவனை ஆட வச்சு அவன் கிஃப்ட் கையில கொடுத்தாச்சு. இப்போ அவனை பாட வைக்கணும்னா யாராவது சொல்லுங்க. பாட. ஓகே லெஜெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்திருந்து கொஞ்சம் பேக் பெயின் வந்திருக்கு. பிளஸ் கரெக்டா இன்னைக்கு நம்மளுக்கு அக்யூபஞ்சர் சிட்டிங்கோட டேவோ இன்னைக்கு தான். அதனால போயிட்டு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கின்னு வருவோம்னு சொல்லிட்டு ஐம் வெயிட்டிங். சரி போறேன். போறேன். இப்போ நான் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயின்னு இருக்கேன். அல்ல நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு இது பண்றேன். ஓகேவா? இந்த குட்டி எலி வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குட்டி எலியை என்ன சொல்லுங்க, என்ன ஒரு ட்ராப்ல போட்டு நசுக்கி போட்டுருவோம்.
இன்னைக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கைஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டோம். இதெல்லாம் ஓகே. பைந்தாங்கோலியோ இங்க மேல போனோம்னு சொன்னா சரி போய் கேட்டு போடானா கேட்கறதுக்கு பயமா. பைந்தாங்கோலி 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 இங்கிலீஷ்ல கேட்டா கன்னடால கேட்டா கேள்றா முதல்ல. பைந்தாங்கோலி இதுல கேட்டோம். பிரெஞ்சுல கேளு. எனக்கு தெரியாது. பைந்தாங்கோலி பைந்தாங்கோலி இந்த பைந்தாங்கோலி மூஞ்சி யார் யாரெல்லாம் பாக்குறீங்க பார்த்துக்கோங்க. ஹேஷ்டேக் பைந்தாங்கோலி ஹேஷ்டேக் பைந்தாங்கோலி ஹேஷ்டேக் பைந்தாங்கோலி ஹேஷ்டேக் பைந்தாங்கோலி ஹேஷ்டேக் பைந்தாங்கோலி. ஆனால தைரியம் இல்லைங்க. பைந்தாங்கோலி ஆமா கேள்றா. இந்த மாதிரி பேசி பைந்தாங்கோலி பயத்தை காட்டுறான். பயம் 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 பைந்தாங்கோலியும் பைந்தாங்கோலி. ஓகே நான் பைந்தாங்கோலி பைந்தாங்கோலி தாங்க. பைந்தாங்கோலி பைந்தாங் ட்ரீட்மெண்ட் முடிச்சுனாரு. ஆனா இந்த பைந்தாங்கோலி மூஞ்சியை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. லெஜெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். ஏதோ தெரியுதுங்களா, கலர் தெரப்பி இந்த கையிலயும் கலர் தெரப்பி. டாக்டர் கிட்ட பைந்தாங்கோலி இங்க இருக்காம பாருங்க பத்துக்கணும். பைந்தாங்கோலி பைந்தாங்கோலி சரி சரி பைந்தாங்கோலி இங்க பாருங்க. என்ன அடிக்கிறான் மேன் ஹேண்ட்லிங் பண்றேன். யாருன்னா கேளுங்க. போலீஸ் இப்ப நான் கூப்பிடுவேன் போலீஸ. நான் அடிக்கிறானா பாரு. நான் கேளு. நீ தானே கேட்கணும். அடிக்கிறானா பைந்தாங்கோலி. அவன் சும்மா அவன் ஏதாவது கதை பேசுவான். பைந்தாங்கோலி கூட ஒத்துக்கிறேன். நீ பைந்தாங்கோலி தான் அடிக்கிறா. என்ன மேன் ஹேண்ட்லிங் பண்றான். என்ன இவன் கிட்ட இருந்து யாருன்னா காப்பாத்துங்க. இங்க பாருங்க போன என்ன இது பண்றதுக்கு வரான். மேன் ஹேண்ட்லிங் பண்ணி என்ன வந்துட்டு இது பண்றான். ஏய் பைந்தாங்கோலி. சரி இந்த பைந்தாங்கோலி நான் எதனா பண்ணிட்டு அவன் தான் அடிக்கிறான் என்ன. நான் அவனை ஏதோ பண்ணல. யாரோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் தான் என்ன அடிக்கிறான். இங்க பாருங்க அவன் தான் என்ன அடிச்சுங்கிறான். அடிபட்டிருக்கு எல்லாரும் கூட பாக்க மாட்டேன்ற என்ன அடிச்சுங்கிறான். அங்க பாருங்க அது கம்பேக் பாருங்க. அடிபட்டிருக்கோம் மேலே எகிரி குதிக்கிறான். நீ பைந்தாங்கோலி தான். சரி இவனை வந்துட்டு அந்த கொலம்பஸ் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு. அதை கூட்டின்னு போகணும்னு சொன்னா நான் கூட்டின்னு போக மாட்டேன். ஓகே முஞ்சாங்க கூட்டின்னு போறேன். முஞ்சாங்க ஷூட் பண்றேன். அவன் தான் அந்த ரோட்ல வண்டி ஓட்டணுமா. யாருன்னா நான் பாருனா அது பெரிய இதோ இப்படி போயிட்டு இப்படி வர கொலம்பஸ் மாதிரி அந்த ரோட்ல கீழே வந்தானா அவன் தான் பொறுப்பு. இதோ அவன் தான் பொறுப்பு. ஓகேங்களா. நான் வர திரும்பி இந்த பைந்தாங்கோலிய பாருங்க. இந்த பைந்தாங்கோலி எதனா பண்ணிட்டு நான் வரேன். ஓகே பை. ஓகே லெஜெண்ட்ஸ் நம்ம இப்ப அந்த கொலம்பஸ் ரோடுக்கு போறோம். போயிட்டு வந்துட்டு சந்திக்கிறேன். அங்க என்னால கேமரா பிடிக்க முடியாது. அங்க அவங்க கிட்டே கொடுக்க முடியாது. அதனாலதான் I'll go and come back. சரி ஒருத்தனை இப்ப போட்டு சாவடி அடிச்சுட்டு வரேன். அதான் இன்னைக்கு ஆக்சுவலா நானே போயிட்டு சக்தியை கோப்பியை பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா ஜெய்மனோஜ உயிரிழத்தேன். அப்படியே ஒருத்தரையா புடிச்சு ஒருத்தரையா பார்த்துட்டு அப்படியே வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து பேசி பழகின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு இவனை அந்த கொலம்பஸ் ரோடுக்கு வர கொண்டு போயிட்டேன். அந்த கொலம்பஸ் ரோடு ஏதோ இதுல இந்த லகேரி ரோடு தான் கொலம்பஸ் ரோடா இருக்கு. அதனால கொலம்பஸ் ரோடுக்கு போயிட்டு அதுதான் அவனை வந்துட்டு அந்த கொலம்பஸ் ரோடுன்னு காமிச்சேன். அதனால போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு இப்ப வீட்டுல மம்மி சப்பாத்தி செஞ்சுன்னு இருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லையா, காலையில ஒரு கிளாஸ் கூழ் குடிச்சேன். அவங்க சக்தி அவங்க மம்மி கொடுத்ததுல. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்துட்டு 10 grams of flax seeds 10 grams of chia seeds வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ராகி கஞ்சி வீட்டுல செஞ்சிருந்தாங்க. அது 2 கிளாஸ் குடிச்சேன். நடுவுல எதுனா வயல எதுனா போயிடுச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். இதோ இந்த மூஞ்சி தான் அதுக்கு எல்லாமே காரணம். இந்த மூஞ்சி தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு இது வந்து மூஞ்சி பாருங்க. சரி நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறோம். நம்ம ரிகவரி ஆகிறோம். எப்பவுமே லெஜெண்டா இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே. ஓகே பாய்.